நேற்று நம்முடைய தேசிய தலைவரை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் தான் கேட்டீங்க கேள்வி. தமிழ்நாட்டினுடைய பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு, அதே நேரத்தில் புதுச்சேரி, கேரளா ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியிருந்தது, எந்த அளவுக்கு பிரச்சாரம் அங்கே போயிட்டு இருக்குன்னு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அடுத்து நாங்களும் பிரச்சாரம் செய்யணும், அதற்கு என்னென்ன செய்யணும், எங்கெல்லாம் போகணும், தலைவர்கள் எங்கே யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சந்திப்பு மட்டும்தான். புதுடெல்லியில் வேறு எதுவும் இல்லை. அதனால தான் கொஞ்சம் நேற்று விரைந்து போக வேண்டியிருந்தது. காரைக்காலில் முடிச்சுட்டு உடனடியாக போக வேண்டியிருந்தது. தேசிய தலைவர் அவர்களும் இன்னைக்கு பெங்கால் அவங்களுக்கு பிரச்சாரம் இருந்தது. இது சம்பந்தமாக வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்றேன். ஆனால் முதலமைச்சர் அவங்க புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கமிட்மெண்ட், குறிப்பாக நம்முடைய தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் அவர்கள் அதிகப்படியாக செல்ல வேண்டும் என்பது நம்முடைய கமிட்மெண்ட். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ், இதே திமுக வேறு வேறு சூழ்நிலையில் இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில், பெண்களுக்கான ரிசர்வேஷன் கோட்டா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோக்சபால கொண்டு வருகின்றோம் புலி வர்ற கதை மாதிரி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அதை உறுதியாக ஒன்று லோக்சபால் அதை கொண்டு வந்தது மட்டுமில்லை, ராஜ்யசபால பாஸ் பண்ணது மட்டுமில்லை, இன்னைக்கு ஒரு சிறப்பு சிட்டிங்கை கூப்பிட்டுருக்கிறாங்க ஏப்ரல் 16, 17, 18. இது நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் அவங்க எல்லாம் இன்னைக்கு நம்முடைய தாய்மார்களுக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் வாக்களித்து இந்த ஹிஸ்டாரிக் செஷன்ல அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள் 1/3 பங்கு குறைந்தபட்சம் எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக அந்த மன்றத்திற்குள்ள செல்ல வேண்டும் என்று நம்ம எல்லோரும் விருப்பப்படுகின்றோம். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தது என்று சொல்வதை விட எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்தோம் என்று சொல்லும் பொழுது இன்னும் பெருமையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசுவதை பார்க்கும் பொழுது அதற்கு இப்பொழுதே எதிர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 16, 17, 18 அரசியல் ரீதியாக இதை மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை இது வேகமாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் என்ன கான்டெக்ட்ல பேசினாங்கன்னு எனக்கு தெரியலீங்கன்னா, ரஜினி சார் ஐயா என்ன கான்டெக்ட்ல பேசினாங்கன்னு தெரியாம நம்ம பதில் சொல்றது தவறா போயிடும். அதனால ரஜினி சாரே ஒரு பெரிய நடிகர், அதை விட ஒரு பெரிய பண்பாளர், அதை விட ஒரு சிறந்த ஒரு மனிதர், நம்ம எல்லோருக்கும் அவரை பற்றி தெரியும். அதனால எந்த கான்டெக்ட்டும் தெரியாம நம்ம பேசக்கூடாது. நிறைய நடிகர்கள் வந்திருக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் அரசியல்வாதியாக பரிமாற்றமும் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள், அரசியலும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால கான்டெக்ட் தெரியாம நான் பதில் சொல்ல விரும்பலைங்க. தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க எல்லா தலைவர்களுமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா நேற்று ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கும் திரு பினராயி விஜயன் அவர்களுக்கும் இருவருமே தரம் தாழ்ந்த விமர்சனத்தை மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் கடைசியாக திரு விஜயன் அவர்கள் திரு ரேவந்த் ரெட்டி, அதாவது தெலங்கானாவுடைய முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. இது இருவருமே ரொம்ப மூத்தவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிறவங்க. அங்கேயும் அதான் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம எல்லோருமே அடுத்து வரக்கூடிய 15-20 நாட்களில் தரத்தோடு விமர்சனத்தை வைக்கணும். அப்படித்தான் நாங்களும் வைக்கிறோம். அதனால் அப்படித்தான் களமும் இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சகோதரிகள் பார்க்குறாங்க, தாய்மார்கள் பார்க்குறாங்க. அதெல்லாம் இதுவும் கண்டிப்பாக எல்லோரும் பேசக்கூடிய வார்த்தைகள் மக்கள் போய் வாக்குப்பெட்டியில் வாக்கு செலுத்தும் பொழுது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு தான் செலுத்துவாங்க. ஆனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எப்பொழுதும் தரமான ஒரு கூட்டணி தான், தாய்மார்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணி. நிச்சயமாக எங்களுடைய பிரச்சாரம் எபோவ் பார், எதிர்பார்ப்புக்கு மேலதான் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளும் நிச்சயமா அப்படித்தாங்கன்னா இருக்கும். கேக்கட்டுங்கண்ணா அவரை சொல்லுங்கண்ணா, என்னன்னா கேட்கணும். நேர்மையான அதிகாரி, நேர்மையான அரசியல்வாதினா அரவக்குறிச்சியில நிற்கும் போது 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்களா? ஆனா கோயம்புத்தூர் லோக்சபால உங்க முன்னாள் நான் என்ன சொன்னேன்னா, யாருக்கும் 1 ரூபாய் பணம் கொடுக்காம தான் அரசியல் செய்வோம் அப்படின்னு கோயம்புத்தூர்ல என்னை சார்ந்தவர்களை கூட யாரும் யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாது, நேர்மையான முறையில் அரசியல் செய்யணும் உங்க முன்னாடி சொன்னோம். இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி நான் சேலஞ்ச் பண்றேன். இன்னைக்கு நீங்க எல்லாமே கோயம்புத்தூரை சார்ந்தவங்க, கோயம்புத்தூர் பாலிடிக்ஸ் நான் நின்னேன், கோயம்புத்தூர் லோக்சபால் நின்னேன். நீங்க சொல்லுங்க, கோயம்புத்தூர்ல திராவிட முன்னேற்ற கழகம் 2024 தேர்தல் எப்படி சந்திச்சு? நான் பதிலே சொல்ல, உங்ககிட்ட விட்டுறேன். கோயம்புத்தூர் லோக்சபால நிற்கும் பொழுது நீங்க பார்த்தீங்க.
டே ஒன்ல இருந்து கோயம்புத்தூர் லோக்சபாவில் நான் சொல்றேன், இது ஒரு தரமான அரசியலை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த அரசியலை செய்யக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். இதற்கு முன்பு அரசியலை செய்யக்கூடிய இடத்துல நான் இல்ல. கோயம்புத்தூர் லோக்சபாவை நீங்க சொல்லுங்க, நான் எப்படி செஞ்சேன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க இல்லனா அங்க நடந்துச்சுன்னா இங்க நடந்துச்சுன்னா நீங்க என்கரேஜ் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க, நான் உங்ககிட்ட பதில் சொல்றேன். இன்னைக்கு கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி கரூரில் இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய 18 இண்டிபெண்டன்ட் நம்ம சொன்னோம் சுயேட்சை வேட்பாளர். 18 பேர்த்துக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டிருக்காரு. வேற ஆள் கிடைக்கலையா? இது கடையில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வர மாதிரி, ஒரு கடையில் போய் பழைய பாத்திரம் வாங்கிட்டு வர மாதிரி 18 சுயேட்சைகளுக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டு 18 சுயேட்சைகள் நிற்கிறாங்க. தொண்டாமுத்தூர்ல கரூரை சார்ந்த 3 பேர் நிற்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். அருமை, நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை கோயம்புத்தூர்ல அது செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி மட்டுமல்ல, ஏற்கனவே நான் சொன்னது போல மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை இங்கதான் ஆரம்பிக்கும். கொங்கு மண்டலத்தில் முதலமைச்சர் பல இடத்துல சொன்னாரு, கொங்கு மண்டலத்தில் வெற்றி ஆரம்பிக்க, நீங்க எழுதி வச்சுக்கங்க. தோல்வி இங்க ஆரம்பிச்சு சேப்பாக்கு போகும். நேற்று நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணாங்க? எடப்பாடியில நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? எடப்பாடியில திமுகவுடைய வேட்பாளர் டம்மி கேண்டிடேட், வேட்பாளர் மனைவி, வேட்பாளருடைய பத்திரத்தில் டம்மி கேண்டிடேட் மனைவி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, மனைவியினுடைய பத்திரத்தில் வேட்பாளர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அவங்க அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிருக்கணும் ஸ்க்ரூட்னி. அப்ப அங்க இருக்கக்கூடிய டிஆர்ஓ உள்ள புந்து 2 பேர்த்தினுடைய வேட்புமனும் ஏற்க வச்சிருக்காங்க. ஏன்? உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கத்தினுடைய வேட்புமனு நேற்று எப்படி எங்கெங்க முதலீடு இருக்கிறது அப்படிங்கறதே விட்டுட்டாங்க. அதனால நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி நேற்று வேட்பாளருடைய ஸ்க்ரூட்னி பட்டியலே ஆரம்பித்திருக்கிறது. அது எடப்பாடி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி, சேப்பாக்கில் பல இடத்துல மேனேஜ் பண்ணி தான் அவங்க வேட்புமனுவே உள்ள கொண்டு போயிருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு ஆதரவாக செயலிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கோர்ட்டுக்கு போறாங்கன்னா சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்புல போட்டியிடக்கூடிய வேட்பாளர் எல்லாமே கோர்ட்டுக்கு போகத்தான் போறாங்க. அதனால இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. வேறு யாராச்சும் வெற்றி பெற்றாலும் கூட எதுவுமே செல்லாது. அதனால திமுக நேற்று எங்கேயாவது என்டிஏவனுடைய கேண்டிடேட் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது இந்த பஞ்சாயத்து ஆச்சா? நேற்று முழுவதும் நீங்க டிவியில பேசினதல்ல என்ன? இவங்களுடைய வேட்பாளருடைய வேட்புமனுவே ரொம்ப கஷ்டப்பட்டு பலவிதமான யுக்திகளை கையாண்டுதான் வேட்புமனுவே ஏற்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி யாருக்கு வந்து என்ன அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க? ஆனா செந்தில் பாலாஜி புரிஞ்சுக்கணும், பாராளுமன்ற தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம யாரையாவது கூப்பிட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்றோமா? வாலண்டியர்ஸ் பக்கத்து தொகுதியிலிருந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க. அது அரசியல் எல்லா பக்கம் நடக்கிறது. வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து சின்ன பசங்க இளைஞர்கள் வேலை செய்யத்தான் போறாங்க. ஆனா கரூர்ல இருந்து ஆளை கொண்டு வந்து இந்த பாக்கெட்ல பணத்தை இந்த பாக்கெட்ல பணத்துல வீதி வீதியா நடந்து போய் உங்களுக்கு 200 உங்களுக்கு 500 புடிங்க, உங்களுக்கு குண்டா வேணுமா அண்டா வேணுமா ஸ்மார்ட் வாட்ச் வேணுமா புடிங்க அப்படின்னு மொத்தமாக கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகத்தை குத்தகைக்கு எடுத்திருப்பது யார்? கரூரை சார்ந்த செந்தில் பாலாஜியோடு உணர்வு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள், செந்தில் பாலாஜி தவறாக சேர்த்த சொத்துக்களை தவறாக வெளியே பணத்துக்கு கடுந்து வட்டி கொடுத்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகளை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல இந்த ஜோப்ல பணமும் அந்த ஜோப்ல பணத்தையும் கொண்டு போய் வீடு வீடாக பணத்தை இறைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம குற்றம் சாப்பிட்டோம். இன்னைக்கு அதை ஒருபடி மேல போய் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களை கூட கரூர்ல இருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அந்த 18 வேட்பாளர்கள் கூட கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் தருவதற்கு தயாராக இல்லை. அதுல இருந்தே தெரியுதா செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி உறுதியாயிருச்சுன்னு. இப்ப செந்தில் பாலாஜி எப்படி போயிட்டு இருக்காரு? கரூர்லயும் முடியல, வண்டி எடுத்துட்டு கரூர் போறாரு. கோயம்புத்தூர்ல முடியல, வண்டி எடுத்துட்டு கோயம்புத்தூர் போறாரு. ஆனா அம்மன் அர்ஜுன் அவர்கள் மிக அழகாக நீட்டா ஒரு தெருவாக நடந்து போய் அவருடைய பிரச்சாரத்தை கண்ணியமாக முடிச்சிட்டு வர்றாங்க. அதனால தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருப்பது. நான் ஏற்கனவே சொன்னது போல தோல்வி என்பது கோயம்புத்தூர் சவுத்தில் ஆரம்பிச்சு சேப்பாக்கு வரைக்கும் இந்த முறை தோல்வியாகத்தான் போகுது. அதனுடைய அறிகுறி தான் நேற்று வேட்பாளர்களுடைய வேட்புமனுடைய ஸ்க்ரூட்டனி நடந்த டிராமா என்பது நேற்று நடந்த ஒரு அறிகுறி. நீங்க குறிப்பிட்ட மாதிரியே வந்து விஜய் வந்து நீங்க என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல வந்து திமுக தலைமையிலான ஒரு கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தான் போட்டி மற்றும் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து பெயர் சொல்லி குறிப்பிடாமே இருக்காரு. ஆனா ஒரு அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பாருங்க ஒரு 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 வாக்காளர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தினமும் களத்தில் இருக்கணும், தினமும் மக்களை சந்திக்கணும், தினமும் தொகுதியில பேசணும், இப்படித்தான் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு தேர்தலுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி நான் வெளியே வரல அப்படிங்கிறது ஓகே.
இன்னைக்கு தேர்தலே நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல்ங்கிறது இன்னைக்கு, நாளைக்கு, நாளானிக்கு 21ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நம்முடைய பிரச்சாரம் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சில பேர்த்த காணும், இன்னும் அறிக்கையில தான் இருக்கிறாங்க, இன்னும் ட்விட்டர்ல தான் இருக்காங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேர்தல் நாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி, 2 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு மற்றவங்க இருக்கிறாங்க, இருக்கீங்கன்னு சொல்ல. அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையா பிரச்சாரம் பண்றாரு, வெயில்ல கடுமையாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை நான் வரவேற்கிறேன். அவருடைய கருத்து ஒரு பொது இடத்துல வைக்கிறாங்க. ஒரு வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர் எல்லா கருத்தையும் கேட்டுதான் முடிவு பண்ணணும். ஆனா கருத்துக்களையே வைக்காம சில பேர் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன சொல்லணும்? தப்போ சரியோ பொது இடத்துக்கு வாங்க, தப்போ சரியோ வெயிலுக்கு வாங்க, தப்போ சரியோ மக்கள் மன்றத்தில் வைங்க. அதனால் தேர்தல் களம் ஒன்று சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. எல்லோரும் களத்துக்கு வரணும், எல்லோரும் மக்கள் முன்னாடி நிக்கணும். இன்னைக்கு மக்கள் அதான் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கே களத்துக்கு வரலைன்னா தேர்தலுக்கு பிறகு எப்படி களத்துக்கு வருவாங்க? ஆனா நாளை சாயந்தரத்திலிருந்து என்னுடைய பிரச்சாரமும் கூட ஆரம்பிக்க இருக்கிறதுங்கன்னா, இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்கன்னா, முதல் 4 நாட்களுக்கான நாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மதுரையில் நம்முடைய கூட்டணி கட்சி முதற்கட்டமாக இந்த 4 நாட்கள்ல எல்லோரையும் ஆதரித்து நம்முடைய பிரச்சாரம் இருக்கு. எல்லா இடத்திலும் நம்முடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. எல்லா நம்முடைய வேட்புமனு தாக்கல் செய்து வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் வெற்றி பெற வேண்டும். நாளைக்கு சாயந்தரத்திலிருந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது. பத்திரிகை நண்பர்களை போகின்ற இடத்துல எல்லாம் சந்திப்பதற்கு நானும் ஆர்வமாக இருக்கின்றேன். மணி நாளைக்கு பேசுவேன். அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை நேற்று முன்தினம் இங்க முடிச்சுட்டு போனாங்க. பாண்டிச்சேரி முடிச்சுட்டு பாண்டிச்சேரியில நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்துவிட்டு திரு அமித்ஷாஜி அவர்கள் போயிருக்கிறாங்க. அமித்ஷாஜி அவங்களுடைய ஸ்கெடியூல் தமிழகத்தில் எங்க வரணும், எப்படி வரணும் அப்படிங்கறது நம்ம பார்ட்டியினுடைய தலைவர்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம சில இடத்த உங்களுக்கு சொல்லியிருக்கோம் யார் வருவாங்க. திரு நிதின் நபீன்ஜி அவர்களும் நம்முடைய தேசிய தலைவர் அவர்களும் வர இருக்கிறாங்க, மூத்த தலைவர்களும் வர இருக்கிறாங்க. அது முறைப்படி நம்முடைய மூத்த தலைவர்கள் சென்னையில் ஒருத்தருடைய ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா எல்லா தலைவர்களும் தமிழகத்தில் வேறு வேறு இடத்துல பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஸோ தட் எங்கேயும் கிளாஷ் ஆகக்கூடாதுன்னு அமித்ஷாஜி நம்முடைய மூத்த தலைவர் மிக முக்கியமான இடத்துல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் யார் இருக்கின்றார்களோ நிச்சயமாக வர இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு தெரியும், ஒருங்கிணைந்த இந்த கூட்டணி, ஒருங்கிணைந்த இந்த பிரச்சாரம் என்பது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க பாருங்க அந்த கூட்டணி எந்த அளவுக்கு பிளவுபட்டு இருக்கிறது. பாண்டிச்சேரியில திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தை பண்றாங்க. கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை அவர் பாண்டிச்சேரியில் பயன்படுத்தல. ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாம பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரச்சாரத்தின் போது மட்டும்தான் காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும், கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தையை கூட பாண்டிச்சேரியில திரு ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்தலாம். இதுல ஆச்சரியம் என்னன்னா ஒரே நாள் பாண்டிச்சேரி ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரே நாள்ல 2 பேரும் பிரச்சாரம் பண்ணாங்க. 2 பேரும் சந்திச்சுக்கல. திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துல ராகுல் காந்தி என்கின்ற வார்த்தையை இவரும் பயன்படுத்தல. அதனால் தமிழகத்தில் திரு ராகுல் காந்தி அவருடைய பிரச்சாரம் இருக்குமாங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து ராகுல் காந்தி டிரான்சிட் பண்றார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் டிரான்சிட் பண்றார். கோயம்புத்தூர் தொகுதியில் 2 காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை அன்இன்ட்ரெஸ்டட் டிஸ்இன்ட்ரெஸ்டட் பொலிட்டிஷியனாக, ஒரு அலையா விருந்தாளியாக, நமக்கு வேண்டாம் ஏதோ ஒப்புக்கு ஜப்பானியாக ஒரு கட்சி இருக்கு நாம வரணும் அப்படிங்கறதுதான் அவருடைய மனநிலையை காட்டுது. புதுச்சேரிக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை முறை போயிருக்கிறாங்க, எத்தனை முறை வந்திருக்கிறாங்க, எத்தனை முறை பேசியிருக்கிறாங்க. தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை முறை வந்திருக்காங்க. ஆனா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல டிரான்சிட்டாக பயன்படுத்தியும் கூட ராகுல் காந்தி அவர்கள் 2 வேட்பாளர் வெளியே இந்த வாசலை தாண்டினீங்கன்னா சிங்கநல்லூர் வேட்பாளர், வாசலை தாண்டினீங்கன்னா இந்த ஏர்போர்ட் இருக்கிறதே கவுண்டம்பாளையத்தினுடைய வேட்பாளர் தான், ஏர்போர்ட்டே கவுண்டம்பாளையத்தினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் தான். 2 பக்கம் வெளியே வந்து எட்டி ஒரு பிரச்சாரம் கூட பண்ணாம ராகுல் காந்தி சென்றிருக்கின்றார்கள். இதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது இந்தி கூட்டணியை பொறுத்தவரை அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. மேபி ராகுல் காந்தி அவர்களுக்கே இங்க திமுக ஜெயிக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா புதுச்சேரியில் அவருடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது, தமிழகத்தில் காங்கிரஸ் நடவடிக்கையை பார்க்கும் பொழுது, இங்க
திமுக தலைமையிலான கூட்டணி ஜெயிப்பதை திரு ராகுல் காந்தி விரும்புகின்றாரா என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால் வருகின்ற காலத்தில் நம்ம பார்ப்போம். ஆனா என்னை பொறுத்தவரை விஜய் அவர் பிரச்சாரத்திற்கு முறையாக அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனாக அனுமதி கொடுக்கணும். விஜய்க்கு கூட்டம் சேர்றாங்க, கூட்டம் சேரல, எப்படி இருந்தாலும் கூட காவல்துறை எண்ணிக்கை அதிகப்படுத்தும். இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. இல்ல உங்களுக்கு கூட்டம் சேருது, நாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் அரசியல் ஏத்துக்க முடியாதுங்க. தேர்தல் களம் என்று வந்த பிறகு எல்லா தலைவர்களுக்கும் நீங்க முறையாக அனுமதி கொடுத்து முறையாக அந்தந்த கூட்டத்திற்கு ஏற்ப ஒரு ஸ்கேல் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் நீங்க போடுங்க. ஏன்னா இதுதான் பப்ளிக்கு செக்யூரிட்டி மட்டும் இல்ல, பப்ளிக் ரிஸ்க் ஏதாச்சும் இருந்தா கூட அதை அவாய்ட் பண்றக்கா. இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் ஓப்பன் ட்ரெயின், சில இடத்துல ட்ரைனேஜ் ஓப்பனா இருக்கும், யாரும் விழுந்து விடக்கூடாது. அதனால் இல்ல உங்களுக்கு கூட்டம் அதிகமாக சேரும், நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் சொன்னாங்கன்னா அந்த கருத்து ஜனநாயகத்தில் ஏற்புடையது கிடையாது. நீங்க ஸ்கேல் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தலைவர்களுக்கு பேசுவதற்கு அந்த கேப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அதனால இந்த விஷயத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழகத்தில் அனுமதி கோரும் பொழுது அதை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். கொடுக்கலனா இன்னைக்கு இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையம் நடுநிலைமையா இருக்கா? இன்னுமே தமிழகத்தினுடைய அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல் இருக்காங்களா? இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்ட்ரோல் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை பல இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக இருப்பது மட்டுமல்ல, நடுநிலையாக இருப்பதை நாம் பார்க்க வேண்டும். அது எல்லா தலைவர்களுக்கும் இது பொருந்தும் என்பது என்னுடைய கருத்துக்கள். அண்ணே, கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை அச்சம் என்று சொல்வதை விட இன்னைக்கு சிபிஐ என்கொயரியில் இருக்கு, பல அதிகாரிகளை விசாரிக்கிறாங்க. ஆனா ஒன்று, விஜயோட கட்சி உங்களுக்கு அனுமதி கேட்கறாங்கன்னா வாலண்டியர்ஸ் கொடுக்க சொல்லுங்க, இவ்வளவு வாலண்டியர்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க, காவல்துறையினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க. ஏன்னா ஜனநாயகத்தில் பேசுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு. வாலண்டியரா போய் கேட்க போறவங்களுக்கு உரிமை இருக்கு. நான் வாலண்டியரா போய் கேட்பேன், பாப்பேன். இருவருக்கு இடையில ஒரு ஹானஸ்ட் புரோக்கராக இருக்க வேண்டியது அரசு. ஆனா தொடர்ந்து சில இடத்துல பர்மிஷன் கேன்சல் ஆகுவதும் கூட நல்ல போக்கு இல்ல. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க, 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுமதி கேளு. அதான் எலெக்ஷன் கமிஷனோட இது. 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க இசிஐ ஆப்ல அனுமதி கடிதம் போட்டா கூட பர்மிஷன் கொடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு. அதனால் தேர்தல் ஆணையம் நடுநிலைமையாக இருப்பது மட்டுமல்ல, இட் ஷுட் அப்பியர் ஹானஸ்ட், நடுநிலைமையாக இருப்பதை நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் எத்தனை இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பரிசு பொருளை ரைட் ராயலா இங்கே எங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, அதையும் பிடிக்கணும். அப்பாவி பொதுமக்களுடைய பணம் தான் மாட்டுதோ தவிர அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தலைவர்கள் தொண்டர்களுடைய பணம் மாட்டுவதா தெரியல. அதையும் மக்கள் கண்கூடா பார்க்கணும். இந்த கடைசி 5 நாளில் இலவசத்தை அள்ளி தெளிப்பது, அதையும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் தமிழ்நாட்டில் ஒழுங்காக தேர்தல் நடத்தப்பட்டதுன்னு அப்பதான் சொல்ல முடியும். நேற்று அந்த நாமினேஷன் ஸ்க்ரூட்டனி அந்த ப்ராசஸ் பல இடத்துல நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இல்லை, பல இடத்துல நேர்மையாக அது இல்லை. அதெல்லாம் தேர்தல் ஆணையம் நேரடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். அண்ணா, மீடியாக்காரங்க நீங்க நாளை காலையில் அரவக்குறிச்சி போங்க. நீங்க போறதுக்கான பஸ் டிக்கெட்டோ நீங்க போறதுக்கான கார் செலவோ நான் கொடுக்கறேன். நீங்க அரவக்குறிச்சி மக்கள்கிட்டலாம் போய் பேசிட்டு அண்ணாமலை கொடுத்தாரான்னு போய் கேட்டுட்டு வாங்க, அண்ணாமலை என்கரேஜ் பண்ணாரான்னு கேட்டு வாங்க. நீ கேட்டு வந்த பிறகு ஏஎன்ஐ உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா பஸ் டிக்கெட் என்னோடது, ஏஎன்ஐக்கு நான் கொடுக்குற பஸ் டிக்கெட் என்னோடது. காலைல போயிட்டு அண்ணாமலை வந்து எங்கேயாவது கொடுத்தாரா, அண்ணாமலை ஆளுக லெப்ட் ரைட்ல வச்சுக்கிட்டு அண்ணாமலை போய் கொடுக்க சொன்னாரா? அதனால கோயம்புத்தூர்ல தெளிவாக நான் சொன்னேன், எனக்கு தெரியாம யாராவது கொடுத்தா கூட நான் உரிச்சு எடுத்துருவேன். எனக்கு தெரியாம கூட யாரும் கொடுக்க கூடாது. அரசியலை பொறுத்தவரை நான் ஒரு ஹானஸ்டியை கொண்டு வந்திருக்கேன். அது தமிழகத்தில் புதுசு, அது பல பேர்த்த உறுத்தி இருக்கு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி மாதிரி ஆள் சொல்றதுல நீங்க ஏஎன்ஐல கேட்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. ஒரு 1ஆம் நம்பர் புரோக்கர் ஜெயில 300 நாளைக்கு மேல இருந்தாரு. அவருடைய சொந்த தம்பி 1.5 வருஷம் அக்யூஸ்டா இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு கரூர்ல பேசிட்டு இருக்கான். இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்கணும்ல. இதே ஏஎன்ஐ ஒரு நேர்மையான நடுநிலையான ஏஎன்ஐ பத்திரிகை நீங்க வேலை பார்த்தீங்கன்னா நீங்க செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கணும்? ஏஎன்ஐ அப்படியே வெண்ண தடவை மாதிரி தடவை தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க, வெண்ண தடவை மாதிரி கேட்கறீங்க. ஒரே நிமிஷம் அண்ணா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. தலைவா நீங்க கேட்டீங்க, பதில் நான் சொல்றேன், நீங்க கேட்கணும். பதில் கொஞ்சம் சுடும், பதில் கொஞ்சம் சுடும். ஏஎன்ஐக்கு பதில் சுடும். நீங்க கேட்டீங்க, கேட்கறத பொறுமையா கேட்கணும். ஏன்னா நீங்க 5 நிமிஷமா தாண்டிக்கிட்டே இருந்தீங்க.
5 நிமிஷமா ஏஎன்ஐ தாண்டிட்டு இருந்தனால ஏஎன்ஐக்கு அந்த பதில கேட்கிறேன். கரூர்ல போய் ஏஎன்ஐ செந்தில் பாலாஜி போடுற பட்டியை கவர் பண்ணீங்களா ஏஎன்ஐல ஸ்டோரி? அப்ப என்ன நடுநிலைமையான பத்திரிக்கை நீங்க? என்ன இந்தியாவில் நம்பர் 1 நியூஸ் அக்ரிகேட்டர் நீங்க? என்ன நியூஸ் அக்ரிகேட்டர்? ஏஎன்ஐல ஒரு ஸ்டோரி இது வரைக்கும் கரூர்ல செந்தில் பாலாஜி போட்ட பட்டியை கவர் பண்ணிருக்கீங்களா? கவர் பண்ணீங்களா? கவர் பண்ணீங்களா? கவர் பண்ணீங்களா?